Okay, so hello, busy people. அனைவருக்கும் வணக்கம். This is Muralimohan from Unacademy and good evening, Muralimohan. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியிலே வந்து பர்டிகுலராக என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ ஆசிட்ஸ் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் ஓகேங்களா. அதில் ஸோ ஆசிட் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம், ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பேசஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ் அப்படி அதுதான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸில் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்றைக்கி. ஸோ நேற்று கிளாஸ் வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா பேஸ் அப்படின்னா என்ன, ஸோ என்ன தியரி உங்களுக்கு வந்து பேஸை பற்றி சொல்லுது, ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பேசஸ், ஸோ அதை பற்றியெல்லாம் பார்த்தோம். ஸோ ஒரு பேஸ் அப்படின்னா உங்களுக்கு எப்படி ஹைட்ராக்சைல் அயன் இருந்துச்சுன்னா வந்து எப்படி நம்ம பேஸ்ன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஆக்சைடு அயன் இருந்துச்சுன்னா வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதுவும் நான் வந்து பார்த்தோம் இது ரைட்டுங்களா. ரைட். ஸோ இன்றைக்கி நம்ம டேரெக்டாக ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸ் போகலாம். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் திங் ஃபர்ஸ்ட் ஒன், தே ஹாவ் பெட்டர் டேஸ்ட். ஸோ அந்த பேசஸ் எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ணிங்க லைட்டாக கசப்பாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ தேர் அக்வா சொல்யூஷன்ஸ் ஹேவ் சோப்பி டச். ஸோ அதை நீங்கள் நல்லா வந்து பேஸை வந்து நீங்கள் நல்லா தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக சோப் மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டச் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரெட் லிட்மஸ், ஸோ லிட்மஸ் பேப்பர் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணும், ஸோ ரெட் லிட்மஸும் வந்து ப்ளூவாக கன்வெர்ட் பண்ணும் பேஸ். இது எல்லாமே தெரிஞ்ச ஒன்று. நெக்ஸ்ட் தேர் அக்வா சொல்யூஷன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிட்ஸ், ஸோ அதுவும் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லை, உங்களுக்கு பேட்டரிஸ்லாம் உங்களுக்கு நிறைய ஆசிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அக்வா சொல்யூஷன்ஸ் ஆஃப் பேசஸ் ஆல்சோ தே கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்படின்னா என்ன, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ என்ன தேவை உங்களுக்கு, அயன்ஸ் தான் தேவை இல்லைங்களா. அயன்ஸ் தான் நமக்கு வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த அயன்ஸ் இருந்துச்சு வாட்டரில் அப்படின்னா தான் நமக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ அதே தான் இங்கேயும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம பேஸ் எடுத்து நல்லா வந்து அக்வா சொல்யூஷன் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நான் அந்த அக்வா சொல்யூஷன் உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி அயன்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நல்லா ஒரு பேஸ் வந்து எடுக்கிறீங்க. ஸோ உங்கள் பாருங்கள், ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எடுக்கிறீங்க. இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்து போய் நீங்கள் நல்லா போட்டு உங்களுக்கு ஒரு வாட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நிறைய அயன்ஸ் வந்து ஹைட்ராக்சைடு அயன்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும் உங்களுக்கு. ஸோ அந்த அயன்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ தட் இஸ் த திங். ஸோ எங்கே உங்களுக்கு ரொம்ப அயன்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே தான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் ஆகும். அது ஒன்று. பேசஸ் ரியாக்ட் வித் மெட்டல்ஸ் டு ஃபார்ம் சால்ட் வித் லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இதே தான் நம்ம ஆசிட்ஸ்க்கும் பார்த்துப்போம். ஆசிட் வந்து உங்களுக்கு வந்து மெட்டலோட உங்களுக்கு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அகைன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு சால்ட் தான் கிடைக்கும் வித் லிபரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகேங்களா. ஸோ அதே தான் இங்கேயும் பாருங்கள், ஜிங்க் இருக்குது, இது ஒரு பியூர் மெட்டல். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு. இது ரெண்டுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது உங்களுக்கு, ஸோ சோடியம் ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஓகேங்களா. அப்போ நம்ம சிம்பிளாக நம்ம வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா ஆசிடாக இருந்தாலும் சரி, பேஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு. ஸோ அது வந்து எந்த ஒரு மெட்டலோட நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணாலும் நமக்கு என்ன தான் வந்து லிபரேட் ஆகும் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் தான் வந்து லிபரேட் ஆகும். ஓகேங்களா. நம்ம வந்து இதே தான் ஆசிட்லையும் பார்த்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிட்டில் உங்களுக்கு வந்து இதே ஜிங்க் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரஜன் ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து லிபரேட் ஆகிருக்கும். ஸோ ஜிங்க் குளோரைட் ZnCl2 ரைட். ஓகேங்களா. இப்போ ஜிங்க் குளோரைட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் உங்களுக்கு எவால்வ் ஆகிருக்கும். ஸோ அதே தான் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து சிம்பிளாக என்ன நம்ம வச்சுக்கலாம், ஆசிடாக இருந்தாலும் சரி, பேஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு. ஸோ வந்து ஒரு பியூர் மெட்டலோட உங்களுக்கு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ வாட் வி கெட் அப்படின்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸ். ஓகேங்களா. ஸோ ஹைட்ரஜன் கேஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. சூப்பர். நெக்ஸ்ட், பேசஸ் ரியாக்ட் வித் நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் டு ப்ரொடியூஸ் சால்ட் அண்ட் வாட்டர். ஓகேங்களா. ஸோ நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸோட உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கார்பன் டை ஆக்சைட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு நான் மெட்டாலிக் ஆக்சைட். ஸோ இது வந்து ஆக்சைடு அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிஜனோட கண்டென்ட் இருக்குது. பட் இது ஒரு மெட்டல் கிடையாது. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ஒரு மெட்டல் கிடையாது, இது வந்து ஒரு கேஸ் இல்லைங்களா. அந்த மாதிரி மெட்டல் அல்லாது மற்ற ஆக்சைட்ஸ் எல்லாம் மற்ற ஆக்சைட்ஸோட உங்களுக்கு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ வாட்டர் வந்து கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு விதமான சால்ட் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. கால்சியம் கார்பனேட் அப்படின்னா ஒரு சால்ட். ஸோ தட் இஸ் த திங். ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட், பேசஸ் ரியாக்ட் வித் ஆசிட்ஸ் டு ஃபார்ம் சால்ட் அண்ட் வாட்டர். இது சிம்பிளாக இருப்பாங்க. ஸோ ஒரு பேஸு ஒரு ஆசிட், ஸோ ரெண்டுமே நீங்கள் ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் மற்ற ஈக்குவேஷன் கூட நீங்கள் விட்டுருங்க, பட் இந்த ஈக்குவேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. நம்ம எது வந்து டீட்டெயிலாக படிப்போம்னா ஆசிடு, பேஸு, சால்ட், இந்த மூணு பற்றி தான் வந்து டீட்டெயிலாக படிப்போம் நம்ம. ஓகேங்களா. ஸோ அதில் இந்த ஃபார்மேட்டை பாருங்களேன், உங்களுக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஆசிடு ப்ளஸ் பேஸு. ஸோ ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஸோ இது நம்ம மூணுமே நான் வந்து படிச்சிட்டோம் இந்த ஈக்குவேஷனில்.
அப்போ ஆசிடும் சால்ட்டும் பேஸும் உங்களுக்கு ஆட் ஆச்சுன்னா சால்ட் ப்ளஸ் வாட்டர் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இது ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் மற்ற ஈக்குவேஷன்ஸ் வந்து இப்போ நீங்கள் படிக்கல எனக்கு தெரில அப்படின்னாலும் ஓகே, பட் இந்த ஈக்குவேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஒரு பெரிய எக்ஸ் மார்க்கே வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஸோ என்னென்னா ஆசிடு பேஸு கிவ்ஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர். ஏன்னா நம்ம டீட்டெயிலாக படிக்கக்கூடிய ஒரு 3 மாலிகுல் என்னன்னா, ஒன்று ஆசிடு, இன்னொன்று பேஸு, இன்னொன்று சால்ட்டு. ஸோ இப்போ 3மே இந்த ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு ரியாக்ஷன் என்ன, இந்த ரியாக்ஷன் தான். ஓகேங்களா, ஒரு ஆசிடும் ஒரு பேஸும் வந்து சேர்ந்துச்சோம்னா வி கெட் சால்ட் ப்ளஸ் வாட்டர், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு இருக்குங்களா, அந்த பேஸும் ஆசிடும் வந்து ஒன்றா சேர்கிற ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன். ஓகேங்களா, இந்த பேர் வந்து நான் வச்சுக்கோங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். மொத்தத்தில் இந்த ஈக்குவேஷனும் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இந்த ஈக்குவேஷன் நான் வச்சுக்கோங்க, ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன, சார் ரியாக்ஷனுக்கு பேர் என்னன்னா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லிட்டு பேர். ஓகேங்களா, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஆன் ஹீட்டிங் வித் அமோனியம் சால்ட்ஸ் பேசஸ் கிவ்ஸ் அமோனியா கேஸ். ஸோ இப்போ நம்ம ஏதோ ஒரு பேஸை ஒரு அமோனியம் சால்ட்டோட, அமோனியம் குளோரைடாக இருக்கலாம், அமோனியம் வேறு ஏதாவது ஒரு சால்ட்டோட இருக்கலாம், அமோனியம் சல்ஃபேட்டாக இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏதாவது ஒரு சால்ட், ஸோ அமோனியம் சால்ட்டோட நம்ம வந்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி அதை நம்ம நல்லா ஹீட் பண்ண வச்சுக்கோங்க. ஹீட் பண்ணோன்னா ஒரு ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து போடுவோம். ஸோ அது இந்த இடத்துல போடல, ரைட். ஸோ ட்ரையாங்கிள் சிம்பிள், ஸோ ட்ரையாங்குலர் சிம்பிள் அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹீட் பண்ணாங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சால்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் லிபரேட் ஆகும். ஸோ அட் த சேம் டைம் அமோனியா கேஸ் வந்து உங்களுக்கு லிபரேட் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ இது உங்களுக்கு வந்து குரூப் 1. ஸோ காம்படிஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ நிறைய வந்து படிச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ மற்ற எக்ஸாம்ஸில் கூட நீங்கள் வந்து இது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, அதாவது ஆசிடு ப்ளஸ் பேஸ் நமக்கு என்ன கிடைக்குன்னா சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும் சொல்லி, அது வந்து ஒரு ஜென்ரல் திங். ஓகேங்களா, பட் நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷலைஸ்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அது நான் வந்து நிறைய 10-15 ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் 1 or 2 ஈக்குவேஷன் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது, அது மாதிரி முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம். ஸோ டோட்டலாக வந்து 3 ஈக்குவேஷன். ஆசிட்ல வந்து பெருசாக எதுவுமே ஈக்குவேஷனே கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் வெரி வெரி மினிமம் ஈக்குவேஷன்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ அமோனியம் குளோரைடு இல்லை, அமோனியம் சால்ட் எந்த இதுவாக இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ அமோனியம் குளோரைடாக இருக்கலாம், அமோனியம் சல்ஃபேட்டாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்குது. அமோனியம் சால்ட்ஸோட உங்களுக்கு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஒரு பேஸு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன கேஸ் வந்து ரிவால்வ் ஆகும்னா அமோனியா கேஸ் உங்களுக்கு எவால்வ் ஆகும். ஸோ தட் இஸ் த திங். ஓகே, இப்போ யூசஸ். ஓகேங்களா, மொத்தமாக வாட் ஆர் த யூசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு. ஸோ நம்ம சோப் மேனுஃபேக்சரிங் எல்லாமே உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு தான் உங்களுக்கு. ஓகேங்களா, நீங்கள் சோடியம் ஹைட்ராக்சைடு உங்களோட வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வெரி வெரி சிம்பிள். ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு உங்களோட வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே வந்து சோப் வந்து தயாரிச்சிக்கலாம், நம்ம வீட்டிலே தயாரிச்சிக்கலாம் சோப்பை. ஓகேங்களா, ஸோ சோப் வந்து தயாரிக்கிறதுக்கான மெயின் மூலக்கூறுன்னு சொல்லுவாங்கல்ல, மெயின் இன்க்ரீடியன்ட் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தான். ஓகேங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோடியம் ஹைட்ராக்சைடு இருந்தால் நம்ம வீட்டிலே வந்து சோப் வந்து செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட், கால்சியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு ஃபார் ஒயிட் வாஷிங் த பில்டிங். ஸோ பில்டிங்லாம் பண்ணால் வெள்ளை அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளை அடிக்கிறதுலாம் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. ஸோ மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ மெடிசன் ஃபார் ஸ்டொமக் ட்ரபிள்ஸ். ஸோ வயிற்று உபாதைகள். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்து கேட்டது. ஸோ ஸ்டொமக் ட்ரபிள்ஸ் எல்லாம் எதாவது வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்ம எதை வச்சு நம்ம வந்து ரியாக்ட் பண்ணுவோம், எதை வச்சு நம்ம வந்து டேப்லெட்ஸ் வந்து மெடிசனாக வந்து எடுத்துப்போம் சொல்லி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. ஸோ வந்து ஸ்டொமக் ட்ரபிள்ஸ்க்குலாம் வந்து என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு வயிற்று வலி, இல்லை உங்களுக்கு எனக்கு வந்து பண்ணால் ஒரு கைண்ட் ஆஃப் டயரியா அப்படின்னா, ஸோ நீங்கள் ஏதாவது மெடிசன் வாங்கினீங்கன்னு வச்சுக்கலாம், அது வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடோட கண்டென்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஸ்டொமக் ரிலேட்டடாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லி போனீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு இருக்கிற மாதிரியான டேப்லெட் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேப்லெட் கடையில் பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் ஃபார்முலாலாம் வந்து எழுதியிருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அமோனியம் ஹைட்ராக்சைடு. அமோனியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்டு டு ரிமூவ் கிரீஸ் ஸ்டெயின் ஃப்ரம் த கிளாத்ஸ். ஓகேங்களா, ஸோ நம்மளோட கிளாத்தில் உங்களுக்கு வந்து இந்த கிரீஸ் ஸ்டெயின் எல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா, கிரீஸ் எல்லாம் வந்து இருந்துச்சுன்னா இப்போ நார்மலாக வந்து நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு எல்லாம் போட்டு நம்ம துவைச்சோம் அப்படின்னா போகவே போகாது. ஸோ இது மாதிரி அமோனியம் ஹைட்ராக்சைடு இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து நம்ம போட்டு துவைச்சோம் அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னா ஈஸியாக அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் அந்த ரொம்ப திக்காக கிரீஸ் எல்லாம் பண்ணால் ரொம்ப திக்காக இருக்கும் உங்களுக்கு. அது மாதிரி திக்காக இருக்கக்கூடிய அந்த கிரீஸ் ஸ்டெயின்ஸ் கரைகள் எல்லாம் அப்படின்னா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ அதனால் அமோனியம் ஹைட்ராக்சைடு வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் ஞாபகம் இருக்குங்களா. ஸோ இந்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா. இந்த யூசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸ் 3மே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூசஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட்.
ஓகேங்களா. ஸோ அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூசஸ் இருக்குது. ஸோ அது நாலுமே வந்து அது நாலுத்துலேயுமே இப்போ இது தேர்ட் ஒன் வந்து நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ மேபி வந்து 1 2 4 இந்த தடவை வந்து கேட்கலாம். நான் 3ல் எதாவது கேட்கலாம். ஸோ வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா. சோடியம் ஹைட்ராக்சைடு சோப் மேனுஃபேக்சரிங்கில் வந்து யூஸ் பண்ணாங்க. கால்சியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு ஒயிட் வாஷிங், ஸோ இது வந்து நார்மல் தான். மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு ஸ்டொமக் ட்ரபிளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அமோனியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு கிரீஸ் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். ஸோ போன இதுலேயே வந்து கேட்டிருந்தீங்க, இது வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீட்டாக போட்டுருக்கோம் பாருங்கள். ஸோ இண்டிகேட்டர் நம்ம என்னென்ன இண்டிகேட்டர்லாம் இது யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ கலர் இன் ஆசிட் அண்ட் கலர் இன் பேஸ். ஸோ லிட்மஸ் பேப்பர் என்ன பண்ணுவோம் நம்ம. ஸோ ஆசிட்டில் வந்து நம்ம அந்த லிட்மஸ் பேப்பரை போது நீங்கள் வந்து டிப் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூவில் வந்து உங்களுக்கு ரெட் கலராக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ளூ லிட்மஸ் வில் சேஞ்ச் டு ரெட் லிட்மஸ். நெக்ஸ்ட் பேஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர் எடுத்து நீங்கள் டிப் பண்ணிங்க அப்படின்னா ரெட் கலர் வில் சேஞ்ச் டு ப்ளூ கலர். ஓகேங்களா. ஸோ ப்ளூ ஃபார் பேஸ்ன்னு சொல்லி நான் பேசுவோம். ஸோ ப்ளூவாக மாறிச்சுன்னா பேஸ்ன்னு சொல்லி அர்த்தம். ரெட்டுனா டேஞ்சரு, ஸோ அதனால் உங்களுக்கு ஆசிட். ஓகே. நெக்ஸ்ட் ரெண்டு இண்டிகேட்டர் என்ன இருக்கும், ஃபினாப்தலின் இண்டிகேட்டர் அண்ட் மெத்தில் ஆரஞ்சு. ஸோ ஃபினாப்தலின் உங்களுக்கு ஆசிடோட ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு கலர்லெஸ். அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சு உங்களுக்கு ஆசிடோட ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெட் இல்லைனா பிங்க் கலர் வந்து ஃபார்ம் ஆகும். அதே பேஸில் உங்களுக்கு ஃபினாப்தலின் பிங்க் கலர், மெத்தில் ஆரஞ்சு உங்களுக்கு எல்லோ கலர். இந்த ரெண்டுமே உங்களுக்கு இது கன்ஃபியூசிங் தான் உங்களுக்கு. ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்து கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அதனாலேயே உங்களுக்கு நிறைய டைம் உங்களுக்கு ரொம்ப நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு எக்ஸாம் ஒரு வருஷத்தில் ஒரு குரூப் 1, குரூப் 2, 2A, 4, ஏஇ எக்ஸாம் அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய எக்ஸாம் வந்து போகும் இல்லைனா டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக. அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மினிமம் ஒரு 2-3 கொஷின்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வருஷத்தில் வந்து எத்தனை எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி. அந்த எக்ஸாம்ஸில் வந்து ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர்லையாச்சும் உங்களுக்கு இந்த கொஷின் வந்து கேட்காம இருக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ஈவன் ஃபாரஸ்ட் கார்டு எக்ஸாமு, ஏஇ எக்ஸாமு, அப்புறம் ஆர்கியாலஜிக்கல், ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க டிஎன்பிஎஸ்சி. அதனால் ஏதாவது ஒரு எக்ஸாம்லையாச்சும் உங்களுக்கு இந்த கொஷின் இந்த ஒரு எக்ஸாமில் இல்லை உங்களுக்கு மினிமம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 எக்ஸாம் கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கண்டிப்பாக அந்த கொஷின் கேட்டுப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா மக்கள் ஈஸியாக வந்து பண்ணால் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, ஈஸியாக வந்து பண்ணால் மாற்றி தப்பாக எழுதிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டியாக அதுதான். ஸோ அதனால் கரெக்டாக வந்து பார்த்து எழுதிக்கோங்க இதை. ஓகேங்களா. ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஸோ ஷார்ட்கட் வச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ பிஹெச் கேல்குலேஷன் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் அந்த பிஹெச் கேல்குலேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு பாதிலே நிற்கிற மாதிரி வரும். ஸோ பாதிலே உங்களுக்கு வந்து நிறுத்துகிற மாதிரி வரும். ஸோ அதனால் நம்ம பிஹெச் கேல்குலேஷன் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ டுடேஸ் கிளாஸில் ஒரு சின்ன ரிவிஷன். ஓகேங்களா. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பேசஸில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன், தே ஹாவ் பிட்டர் டேஸ்ட். ஓகே. ஸோ தே ஹாவ் பிட்டர் டேஸ்ட். ஸோ கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அக்வா சொல்யூஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய சோப்பி டச் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ சோப்பி டச் அப்படின்னாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டே சொன்னோம் இல்லையா. ஸோ சோடியம் ஹைட்ராக்சைடு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வீட்டிலே வந்து சோப்பு வந்து மேனுஃபேக்சர் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அதனால் அது வந்து தண்ணியில் கரைச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி சோப்பி சொல்யூஷன் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ரெட் லிட்மஸ் ப்ளூ, அது பின்னாடி பார்ப்போம் நம்ம. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி வந்து அக்வா சொல்யூஷன் நீங்கள் நல்லா வந்து ஒரு பேஸ் எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எலக்ட்ரிசிட்டி வந்து உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன்ஸ் டோட்டலாகவே உங்களுக்கு பேஸில் 3 ரியாக்ஷன் தான். ஸோ இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு உங்களுக்கு மெட்டலோட ரியாக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு வந்து ஒரு சால்ட் வந்து கிடைக்கும். ஸோ சோடியம் ஜிங்க் ஆக்சைடு, அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சால்ட். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இது வந்து சால்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் என்னன்னா ஹைட்ரஜன் கேஸ் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஹைட்ரஜன் கேஸ் வந்து எவால்வ் ஆகும், சிம்பிள். நெக்ஸ்ட்டு ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இது வந்து நீங்கள் கார்பன் டை ஆக்சைடோ உங்களுக்கு வந்து ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஓகே, இல்லைனா நான் மெட்டாலிக் ஆக்சைட்ஸ்னு சொல்லி சொல்லணும். ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சால்ட்டும் ஒரு வாட்டரும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இது ஒரு யூனிவர்சல் ரியாக்ஷன் இது. ஓகேங்களா. ஸோ ஆசிட் ப்ளஸ் பேஸ் கிவ்ஸ் சால்ட் ப்ளஸ் வாட்டர். கண்டிப்பாக இது மறக்காதீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னன்னா உங்களுக்கு நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் ஆசிடும் பேஸும் உங்களுக்கு ஒன்றா வந்து சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு யூ வில் கெட் சால்ட் ப்ளஸ் வாட்டர். நெக்ஸ்ட் அமோனியம். ஸோ அமோனியாவோட உங்களுக்கு இது ரியாக்டிவ். ஸோ ஏதாவது ஒரு பேஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அமோனியம் சால்ட்ஸோட உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா ஹீட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன கேஸ் உங்களுக்கு எவால்வ் ஆகும் அப்படின்னா அமோனியா கேஸாக உங்களுக்கு எவால்வ் ஆகும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் திங். அது வந்து நான் பேசுவேன். ஸோ மொத்தமாகவே 3 ஈக்குவேஷன் தான் நான் வச்சுக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் யூசஸில் உங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சோப் மேனுஃபேக்சரிங் உங்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கால்சியம் ஹைட்ராக்சைடு
இது எங்கே யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ஒயிட் வாஷிங், ஸோ பில்டிங்லாம் வந்து ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணாங்க. மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ரொம்ப 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 முக்கியம். ஸோ நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரில். ஸோ ஸ்டொமக் கேட் ட்ரபிள்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா என்ன அவங்களுக்கு வந்து மெடிசன் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. அதுக்கப்புறம் அமோனியம் ஹைட்ராக்சைடுலாம் பண்ணாலும் வந்து கிரீஸ் டைன் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த திங். ஸோ அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் இருக்கலாம். இது எக்கானமி கொண்டு மறக்கவே மறக்காதீங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு வருஷத்தில் எத்தனை கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நடக்குதோ அதில் மினிமம் 2 to 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து வருஷம் நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த கொஸ்டின். ஆனாலும் நம்ம 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 என்ன பண்ணுவோம்னா மாற்றி தான் எழுதிட்டு வருவோம். நம்ம என்னன்னா அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி கரெக்டாக தெளிவாக எழுதி கொடுப்போம். ஸோ ஆசிட் வந்து ஃபினாப்தலினோட ரியாக்டர்ஸ் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். இதே மெத்தில் ஆரஞ்சோட ரியாக்டர்ஸ் ரெட் ஆர் பிங்க் கலராக மாறும் உங்களுக்கு. ஸோ இதே பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினாப்தலினோட ரியாக்டர்ஸ் பிங்க் கலர், மெத்தில் ஆரஞ்சோட ரியாக்டர்ஸ் எல்லோ கலர். ஸோ இது மட்டும் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதாவது டவுட் இருக்குங்களா? எதாவது டவுட் இருந்தால் வந்து கேட்கலாம். இந்த டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஸோ குரூப் அண்ட் மெயின்ஸுக்கான கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அட் த சேம் டைம் குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஸோ நிறைய இருக்குது உங்களுக்கு குரூப் அண்ட் ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு. ஸோ ரிவிஷன் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் எம்சிக்யூவோட டிஸ்கஷன், ஒரு பக்கம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரோட டிஸ்கஷன். ஸோ இதுலேயும் பார்த்தா முக்கியமாக ஸோ யூனிட் 8 அண்ட் யூனிட் 9. ஓகேங்களா? இதோட டிஸ்கஷன்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஈவன் திருக்குறள்லாம் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு எந்த கிளாஸும் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கனால வெளியில் எங்கேயும் போய் ஆக்சஸும் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த ரீசன். அதனால் இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய எஜுகேட்டர்ஸ் எல்லா எஜுகேட்டர்ஸும் பண்ணாக்க யூடியூப்பில் வந்து பெரிய ஆளுங்க, ஸோ அதேமாதிரி உங்களுக்கு அகாடமிஸ் வந்து பெரிய ஆளுங்க சொல்லி எல்லாருமே உங்களுக்கு வந்து அன்அகாடமி லேர்னிங் பிளாட்ஃபார்மில் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ Murali09 திஸ் இஸ் மை ரெஃபரல் கோட். நான் மறுபடியும் சொல்லிட்டுக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 10% டிஸ்கவுண்ட். ஸோ Murali09. ஸோ இந்த ரெஃபரல் கோட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாய்ப்புகள் வந்து ஒரு தடவை தான் வரும். ஓகேங்களா? அதனால் வந்து தவற விட்டுறாதீங்க. ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ ஈவன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன், அந்த பாசிபிள் ஆப்ஷன்ஸும் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? அதனால் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வந்து கேளுங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல், நாட் ஃபார் மீ பட் ஃபார் யூ. ஓகேங்களா? ஓகேங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. பாய். டேக் கேர்.